நாங்க புதுக்கோட்டையில இருந்துட்டு திருப்பி மதுரைக்கு போனப்ப ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 20 வருஷம் ஒரு புதுக்கோட்டையில இருந்துட்டு திருப்பி அந்த மண் எங்களை அவ்வளவு தூரம் பாத்துச்சுங்கள. திருப்பி மதுரைக்குள்ள சொந்தக்காரங்களோட தான் போய் சேர்ந்தோம். ஆனா புதுக்கோட்டையில இருந்தப்ப கூட எங்களுக்கு அந்த தனிமை ஏற்படல. சொந்தக்காரங்களோட போய் இருந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தனிமையே தெரிஞ்சுச்சு. நீங்களாம் சொன்ன மாதிரி சென்னையை மனசுல பதிய வைக்கிறதுக்காக அவர் போராட்டத்தை விட இந்த அங்கம்மாள் கேரக்டரையும் கனகம் கேரக்டரையும் மனசுல பதிய வைக்கிறதுக்காக அவர் நடத்தின போராட்டம் தான் எனக்கு இன்னும் மனசுல இருந்து. அதுல எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி பைப்பு வச்சு அந்த பாதிரியார் பிடிக்கிற அந்த சிகரெட் மாதிரி நம்மளும் பிடிக்கணும், ராபர்ட் ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி நம்மளும் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சுருட்டு பிடிக்கிறதுல இருந்து அவர் திரும்பி அந்த கணேஷ் பிடிக்கு திரும்புறாரு பாத்தீங்களா, அந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர்றது. ராணிப்பேட்டைங்கிற பேர் எப்படி உருவாச்சு? ராஜா தேசிங் போர்ல கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ராஜாவோட மனைவி ராணிபாய் உடன்கட்டை ஏறுறாங்க. உடன்கட்டை ஏறதுனால அதை யாரால உடன்கட்டை ஏறினாலோ அதே நவாப்கா சதர்லா கானே அந்த பாலாற்ற கரையில அவருக்கு நினைவு சின்னம் எழுப்பி அந்த பகுதிக்கு ராணிப்பேட்டைங்கிற பேர் சுற்றுறது. இங்கே நூலை பற்றி பேச மரியாதைக்குரிய முதுகலை வணிகவியல் ஆசிரியர் செல்வன் கார்கி நினைவு பரிசு, கவிச்சுடர் விருது, கவி ஓவியா விருது, சௌமா இலக்கிய விருது, புன்னகை இலக்கிய விருது, எழுத்துக்களம் இலக்கிய விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவர். கவிதை எழுதுதல், நூல் விமர்சனம், பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள், கட்டுரை தொடர் என பன்முக சிந்தனையாளர். 10க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை எழுதியவர். மரியாதைக்குரிய எழுத்தாளர் மா காளிதாஸ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். 1995 முதன்முறையாக இந்த சென்னையில் காலடி எடுத்து வைத்த போது இந்த சென்னையின் முகம் வேறாக இருந்தது. இப்போது இருக்கும் சென்னை வேறாக இருக்கிறது. இந்த கால மாற்றத்தை தான் அங்காயா வம்சத்தில் கண்மணியும் பதிவு செய்துள்ளார். நான் பேச வேண்டிய எல்லாவற்றையும் பஹ்ருலியும் கரங்கார்கியும் பேசிவிட்டார்கள். ஆனாலும் இதில் பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. ஏகாம்பரம் பிள்ளை, கனகம், அங்கம்மாள், இந்த 3 கேரக்டர் தான் இதுல மெயினான கேரக்டரா இருக்கு. இந்த ஏகாம்பரம் பிள்ளை கனகத்தை எவ்வளவு பெண்ணடிமையா வச்சிருக்காரு, கடைசி வரைக்கும் பெண்ணடிமையாவே வச்சிருக்காரு அப்படிங்கிறதும், அங்கம்மாள் தனக்கு தானாகவே தன்னை எப்படி ஒரு அடிமையா இந்த சமூகத்துல தன்னை ஒரு அடிமையாகவே கடைசி வரைக்கும் எப்படி வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட முக்கியமான ஒரு இது. ஏகாம்பரம் பிள்ளை கனகத்தை மட்டும் அடிமையாக வைத்திருக்கவில்லை. அந்த கணக்கு பிள்ளை அருமநாயகத்திலிருந்து, பொன்னன்ல இருந்து, குதிரை வண்டிக்காரர் துரை, அந்த முடி திருத்தம் செய்யக்கூடிய அர்ஜுனன், எல்லாரையுமே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு அடிமைகளா தான். அவர் வரும்போதே எந்திரிச்சு நிக்கணும். அவர் வரும்போதே அவர் என்ன அவர் மனசுல இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் அவ்வளவு தெளிவா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவ்வளவு எல்லாத்துலயும் ஒரு பண்ணைத்தன்மைங்கிற அந்த தன்மையோட இருந்த ஒரு மனிதர், திருப்பி அவரது எல்லா பொருள் இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவரோட மனநிலை எப்படி அப்பையும் கூட அவரோட மனநிலை மாற்றம் அடையல. அந்த மன வலிமையிலிருந்து, மன சிதைவுல இருந்து தன்னை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் திருப்பி அருணாச்சலத்திட்ட போறாரு. அருணாச்சலத்திட்ட போய் அவர் எப்படி தன்னை மீட்டெடுக்கணுங்கிறத முயற்சி பண்றாரே ஒழிய,
இந்த மக்களை எப்படி மீட்டெடுக்கணும், தன்னை சார்ந்தவர்கள் எப்படி மீட்டெடுக்கணுங்கிறதுல அவரு கவனம் செலுத்தவே இல்லை. அப்படிங்கிறது இந்த நாவல் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. இதே அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்கம்மாள். அங்கம்மாள் கேரக்டருங்கிறது கிட்டத்தட்ட எங்கம்மாள் கேரக்டர். நாங்க வந்து புதுக்கோட்டையில இருந்துட்டு திருப்பி மதுரைக்கு போனப்ப ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 20 வருஷம் ஒரு புதுக்கோட்டையில இருந்துட்டு திருப்பி வந்து அந்த மண் வந்து எங்களை வந்து அவ்வளவு தூரம் பார்த்துச்சுங்கள. திருப்பி மதுரைக்குள்ள சொந்தக்காரங்களோட தான் போய் சேர்ந்தோம். ஆனா புதுக்கோட்டையில இருந்தப்ப கூட எங்களுக்கு அந்த தனிமை ஏற்படல. சொந்தக்காரங்களோட போய் இருந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தனிமையே தெரிஞ்சுச்சு. ஆனா இந்த நாவலை வாசிக்கும் போது அந்த சொந்தக்காரங்களை விட்டு விலகி இந்த அம்மா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இருக்கு இல்லையா, அந்த ஆதரவுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிற ஏக்கம் கூட எனக்கு இருக்கு. அத வந்து அங்கம்மாள் ஒவ்வொரு விஷயத்துல போய் சொல்லிக்கிட்டே வரார். கிட்டத்தட்ட 6வது அத்தியாயத்துல சென்னை வந்து இறங்குறாங்க ஜமுனாபாய் அந்த அங்கம்மா. ஆனா 8வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் 12வது அத்தியாயத்தெல்லாம் விட்டுட்டு அந்த 12வது அத்தியாயத்துலதான் அங்கம்மாள் வந்து உங்க பேர் என்னம்மான்னு கேட்கிறார். ஜமுனாபாய் அப்படின்னு அந்த ஜமுனாபாய் கேரக்டரையே கிட்டத்தட்ட 12வது அத்தியாயத்துல தான் அந்தம்மா அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் ஜெகதாம்மாள். அந்த வேலை பார்க்குற இடத்துல அவங்க எப்படி வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. அப்படி ஜெகதாம்மாள் மேல அந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவ வந்து இது பண்றப்ப, நான் இவ்வளவு சூழ்நிலையில இருக்கேன் இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டாலே அப்படின்னு சொல்றப்ப அப்படியே அந்த ஜெகதாம்மாள் மேல் அப்படி சாயிறாங்க. ஒரு ஆதரவு இருக்கும் இல்லையா, அந்த ஆதரவு வேணும்னு இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசை இவர் காட்டுற இடம் இருக்கு இல்லையா, முடியாது. என் பொண்ணு அது என்னோட பொண்ணு முதல்ல என் கையில கொடுக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவ வந்து அளவே இல்லை. ஒரு சின்ன பொண்ணு நர்ஸு, ஒரு 16 வயசு பொண்ணு அந்த பிள்ளைய அடிச்ச உடனே எனக்கு கப்புன்னு கோவம் வந்துச்சு. நான் கூட அதை தொடக்கூட இல்லை, நீ தப்புன்னு அடிக்க அழ வைக்கிறதுக்காகத்தான், அழுகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காகத்தான், உணர்ச்சிக்காகத்தான் அந்த பிள்ளை தொடுது. ஆனா இங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு ஒண்ணு அந்த அங்கம்மாவுக்கு ஏற்படுற உணர்வு, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவ பெரிய பிள்ளை ஆகணுமா, இப்ப ரொம்ப அவசியமா அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக அவ அங்கம்மா வந்து திணறது. அதே மாதிரி அடுத்து பட்டுக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம், அடுத்து ராஜத்துக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து ஓடி போறது. ஓடி போனாலும் அவன் அந்த பாளையம் வந்து நல்லாத்தான் வச்சிருக்கான்னு சொல்றப்ப மறுபடி தன்னை சமாதானப்படுத்திக்கிறது அந்த அங்க ஆனதுக்கு அப்புறம் அப்ப ஏற்படக்கூடியது. அதுல இருந்தும் மீண்டும் வந்து மறுபடியும் என்னுடைய பேர பிள்ளைகளை நான் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அங்கம்மா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுறப்ப பூரா அந்த எனக்கு நான் திரும்பவும் சொல்றேன் எங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. அப்ப ஒரு கேரக்டரை மனசுல பதிய வைக்கிறதுக்காக நீங்களாம் சொன்ன மாதிரி சென்னையை மனசுல பதிய வைக்கிறதுக்காக அவர் போராட்டத்தை விட இந்த அங்கம்மாள் கேரக்டரையும் கனகம் கேரக்டரையும் மனசுல பதிய வைக்கிறதுக்காக அவர் நடத்தின போராட்டம் தான் எனக்கு இன்னும் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. கனகம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அப்ப ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க, நம்ம பிள்ளைக்கு வந்து ஏதாவது பண்ணக்கூடாதா, நீ எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறிய, அகஸ்டின்ட்ட கொண்டு போய் உன் மைத்துனர் வந்தான்னு சொல்லிட்டு சொத்த பூராத்தையும் தூக்கி கொடுத்துறிய, அடுத்து நம்ம பிள்ளைக்கு என்னையா செய்வ அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா அந்த அம்மாவை கேட்க முடியல. அதையும் அவன் வந்து அப்பா நீதாமா எனக்கு எல்லாத்தையும் இது பண்ணேன்ட்டு அங்கம்மாள் காலில் விழுகிறப்ப அந்த கேட்கக்கூடிய கேள்வியும் கூட மறைஞ்சு போயிடுது. அப்ப ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்குறாரு. அப்படியே அகஸ்டின் எப்படி இருக்கான், அருணாச்சலம் எப்படி இருக்காரு, அருணாச்சலம் வந்து ஒவ்வொரு கதையா சொல்றாரு. தன்னோட வேதனையை போய் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வெளிப்படுத்த முடியாம அவர்கிட்ட போய் கேட்கிறப்ப அந்த புத்த கதைகள் பௌத்த கதைகளை சொல்லும் போது ஒரு அவ்வளவு இது இருக்கு. அந்த தண்ணி தொட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம குட்டிச்சோர்ல போய் உட்கார்ந்து கதை பேசுற மாதிரி இந்த தண்ணி தொட்டிங்கிறது கிராமங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தண்ணி தொட்டியில என்னென்ன மாதிரியான கதைகள் பேசுவாங்க, அங்க வந்து அந்த தண்ணி தொட்டி ஒரு நட்புக்குரிய இடமா எப்படி அமையுது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம், இங்க மதுரையில் எடுத்துக்கிட்டோம்னா ஆலமரம் சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து நம்மளை விட்டு நீங்காத இடங்களா இருக்கும். அந்த மாதிரி அது இதுல எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப
நுணுக்கமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து முதல்ல வந்து சுருட்டு பிடிக்கிறாரு. அந்த சுருட்டோட வகைகளையே இவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லும்போது ஒவ்வொரு சுருட்டா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பரிஜோ சுருட்டு, பிரமிட் சுருட்டு, டோர்படா சுருட்டு, பர்பெக்டா சுருட்டு, பிரசிடென்டோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சுருட்டுகள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த பரிஜோ சுருட்டுங்கிறது அப்படி மேல இருந்து கீழே வந்து அப்படி சைஸ் இருக்கும், நுனி வந்து மெல்லிசா வாயில வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த சுருட்டுகள் எல்லாம் இப்ப சுருட்டு பிடிச்சவர் கூட இவ்வளவு அனுபவிச்சு எழுதியிருக்க மாட்டாரு, அப்படி எழுதியிருப்பாரு. அதுல எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி பைப்பு வச்சு அந்த பாதிரியார் பிடிக்கிற அந்த சிகரெட் மாதிரி நம்மளும் பிடிக்கணும், ராபர்ட் ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி நம்மளும் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சுருட்டு பிடிக்கிறதுல இருந்து அவர் திரும்பி அந்த கணேஷ் பிடிக்கு திரும்புறாரு பாத்தீங்களா, அந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர்றது. எவ்வளவு தூரத்துக்கு அவன் இறங்கி வந்தா அப்பயும் கூட அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. கணேஷ் பீடி ஒரு பீடி வாங்கல, ஒரு கட்டு பீடியா வாங்கிட்டு வர்றாரு. அதாவது 15 கட்டு இருக்கக்கூடிய ஒரு பீடியா வாங்கிட்டு வர்றாரு. அப்பயும் கூட நான் தாழ்ந்தவன் இல்லடா நான் அப்படின்னு காட்டுற அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, அது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப நுணுக்கமா, அந்த பட்டுக்கு குழந்தை பிறக்கிறப்ப ஆஸ்பத்திரியில வந்து பட்டு பசியோட இருப்பா. இந்த விஷயங்கள் வந்து அந்த பசியை உணர்ந்தா தான் எழுத முடியும். நம்ம வந்து எப்படி அந்த சாப்பாட்டை அணுகுவோம், அந்த பட்டுக்கு குழந்தை பிறந்தோன்னா அவ எப்படி அந்த பசி அணுகிறா, போய் ஒரு பொறையும் டீயும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு அந்த பொறைய இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சு தின்னுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஏழ்மைய ஒவ்வொரு விஷயத்திலையும் கொண்டுகிட்டே வருவாரு. அதே மாதிரி இது அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆனா இந்த விஷயத்த நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு பணக்காரத்தன்மையில இருக்கிறவரு சுருட்டுல இருந்து பீடிக்கு இறங்குறாரு, ஒரு ஏழு நிலையில இருக்கக்கூடியவா சாமியாடி அந்த சுருட்டுக்கு போறா. இந்த இடம் இருக்குல்ல, அந்த ஒரு வி ஷேப் இங்க இருந்து இப்படி போறது, அது வந்து நான் ரொம்ப ரசிச்ச இடம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் பிரியம்ல இருந்து நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன ஜாதின்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது. 5 வருஷமாவும் இருந்திருக்கேன், இப்பவும் திரும்ப திரும்ப வந்திருக்கேன், நீ என்ன ஜாதி, நீ என்ன குலம், என்ன இது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டதே கிடையாது. இந்த அம்சத்தை இதுல கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, சென்னை அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடம், பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம். அதுல எல்லாம் நீ வந்து உன்னுடைய ஜாதி கேட்காத, உன்னுடைய மதத்தை கேட்காத அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அந்த பீடி பேக்டரி, அந்த பேக்டரியை விட்டு அந்த இதுக்குள்ள போகும்போது அந்த புகை சுருட்டு வாசம் இது பண்றது, அப்படி ஒவ்வொன்றையும் அந்த கரீம்பாய் வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட நடத்துறாங்க அப்படிங்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அருமை. அதே மாதிரி ஜாதிய விஷயங்கள் எப்படி இதுக்குள்ள நாவலுக்குள்ளேயும் இருக்குது, மக்கள் இருக்கவும் செய்யறாங்க அப்படிங்கிறத சில விஷயங்கள் நல்லா சொல்றாரு. அந்த போஸ்ட் மாஸ்டரோட பேர் அர்த்தநாரீஸ்வரர் ஐயர். அதே மாதிரி பேங்க் மேனேஜரா யார் இருந்திருக்கா, சேஷாத்ரி ராகவன். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வேணா வந்து இடஒதுக்கீடு முறையில வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கும் நம்ம தமிழகத்துல வேணா அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்குது, அவங்கதான் இருக்காங்க. பீகார்லயும் சரி, மத்திய பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராலையும் அந்த குறிப்பிட்ட பீப்புள்ஸ் தானே இருக்காங்க. திரௌபதி முர்மு உட்கார வச்சிருக்கிறது வந்து ஒரு அடையாளத்துக்கு தானே ஒழிய அது வந்து இது இல்ல இல்லையா. சோ அப்ப அந்த பீப்புள்ஸோட இது இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பேங்க்ல இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயுமே இன்னும் அவங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்குள்ள நிறைய இடங்கள்ல புகுத்திக்கிட்டே வர்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, கனகம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு பார்க்கலாமா, அந்த செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்றப்ப, உனக்குலாம் அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மட்டம் தட்டுறது இருக்கு இல்லையா. பெண்களுக்கு வந்து அறிவு கூற அளவுக்குலாம், ஆலோசனை கூற அளவுக்குலாம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருணாச்சலத்துக்கு போய் அந்த ஆதரவு கேட்கிறாரு. அருணாச்சலத்துக்கு போய் அவர்கிட்ட அந்த கதைகளை கேட்கணும்னு தோணுது. அப்ப சின்ன சின்ன விஷயங்களின் நுணுக்கம் அந்த டிஏஎஸ் பட்டணம்படி அதுல வந்து அந்த வெத்தலைபாக்கு போடுறதுதான் ரொம்ப இருக்கும். அதுல என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சேர்க்கிறதுல வந்து ஒன்னொன்னையும் அப்புறம் ரொம்ப நுணுக்கமா சொல்லிக்கிட்டே வருவாரு. அதுல வந்து முதல்ல வந்து
வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து முதல்ல போடும்போது அதை வந்து துப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அந்த இதை சொல்லுவார், ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அந்த சில இதை துப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜர்தா பீடா அந்த உள்ள போய் அது வந்து எச்சில முழுங்கணும். அப்படி முழுங்குறப்பதான் அது ஒரு செரிமானத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, ரொம்ப அழகா இது பண்றது, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மக்கள் ஏன் மாறுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்ல இருந்தது. நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் கோவிலோட மூல வரைக்குள்ள நம்மளால நுழைய முடியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் ஈஸியா உள்ள நுழைகிறாங்க. நம்மளுக்கு மதம் மாறினதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் மாதாவை தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு இதை நமக்கு ஏற்படுத்துறாங்க இல்லையா? அப்ப அதனாலதான்டா நான் மதம் மாறினேன், நான் ஏன் மதம் மாறக்கூடாது அப்படிங்கிற சென்ஸ் இருக்கு இல்லையா? அது ஒவ்வொரு விஷயம். அதே மாதிரி காது குத்துறது, காது குத்துறதுங்கிறது எதுக்காக உருவாச்சு? அது வந்து முகத்துக்கு அழகு சேர்க்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஆனா பக்தி இலக்கியங்கள் அதை சடங்கா மாத்துச்சு. சங்க இலக்கியத்துல செவிப்பொன் சேர்த்தல்னு சொல்லி அது அலங்காரத்தோட வடிவமா மாறிச்சு. அப்புறம் பாலின வேறுபாடு இல்லாம காது குத்துகிறதா மாறிச்சு. அதுக்கப்புறம் கால மாற்றத்துல அது தாய்மாமன்களுடைய கட்டாய சடங்கா மாறிச்சுன்னு சொல்லி இந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன மேட்டர் தான். ஒரு எப்படி அது வந்து எப்படி எப்படிலாம் மாறுது, பழவேற்காடுங்கிற ஒரு ஏரியா வந்து எப்படி உருவாகுது. நம்ம வந்து எரித்தேரியன் கடல் பயண குறிப்புல அது இருக்குது. ஆனா அந்த பழவேற்காடு எப்படி அது வர்த்தக நடுவமா மாறுச்சு. அதுக்கப்புறம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய உப்பு ஏரியை விட இந்த பழவேற்காடு ஏரி வந்து இருந்தது. மதராசப்பட்டினம்ங்கிறது இந்த பழவேற்காடு ஏரியை முன்னிலைப்படுத்தி தான் உருவானது அப்படிங்கிற ஒவ்வொரு தரவுகளும் வந்து ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ராணிப்பேட்டைங்கிற பேர் எப்படி உருவாச்சு? ராஜா தேசிங் வந்து போர்ல கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ராஜாவோட மனைவி ராணிபாய் வந்து உடன்கட்டை ஏறுறாங்க. உடன்கட்டை ஏறதுனால அதை யாரால வந்து உடன்கட்டை ஏறினாலோ அதே நவாப் சதர்லா கானே அந்த பாலாற்ற கரையில வந்து அவருக்கு நினைவு சின்னம் எழுப்பி அந்த பகுதிக்கு ராணிப்பேட்டைங்கிற பேர் சுட்டுறது. ஒரு சாலையை பயன்படுத்துறதுக்காக டாக்ஸ் யூஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் வால் டாக்ஸ் சாலை. கோத்வால் அப்படிங்கிற காவல் கோட்டை தலைவர் வசிச்ச இடம் தான் கொத்தவால் சாவடி. இப்படி இந்த தரவுகள் ஒவ்வொன்றுமே வந்து ஆங்கிலேயருக்கு வந்து வட்டி கொடுக்குற அளவுக்கு 1000 வைசியர்கள் இருந்த செல்வாக்கோட இருந்ததுனாலதான் அந்த வட்டிக்கு கடன் கொடுப்பவன் வாழும் பகுதிங்கிறதுனால சவுகார்பேட்டை. இந்த ஊர் பெயர்கள், ஊர் காரணங்கள் நமக்குலாம் அந்த விஷயங்கள்லாம் தெரியவே செய்யாது. கண்டிப்பா நமக்கு ஜாபர்கான் பேட்டையில இருந்து நான் இருந்திருக்கேன், ஆனா ஜாபர்கான் பேட்டைங்கிற ஊர் எதுக்காக வந்துச்சுங்கிறது இன்னும் எனக்கு தெரியாது. ஸோ அப்ப அந்த தரவுகளை வந்து இதுல கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு விஷயம். இதை வந்து வெறுமன நாவல்னு மட்டுமே ஒரு 2 சமூகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஏழை பணக்காரங்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமா மட்டுமே இந்த நாவலை பார்க்க முடியல. எவ்வளவு விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் நல்லா ஒரு இடத்துல சொல்லுவாரு, மனித மனம் தனக்கான கடவுளை தானே படைத்துக் கொள்கிறது. மனித மனம் தனக்கான கடவுளை தானே படைத்துக் கொள்கிறது, பிறகு அதனிடம் கையேந்தி நிற்கிறது. ஒரு படத்தையோ சிலையையோ காசு கொடுத்து வாங்கி மாட்டி வச்சுக்கிட்டு அதை முன்னாடி நின்று என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றத விட கேவலம் வேற என்ன இருக்கு? எவ்வளவு கேள்வி. பௌத்தம் தான் வந்து முதல்ல சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத பத்தி கேள்வி எழுப்புது. பிராமண மதத்தோட ஆணி வேறைய ஆட்டி பார்த்துச்சு. மதங்கள் மனிதர்களை தப்பித்தல் முறைக்கு மட்டுமே தயார் செய்யுமே தவிர விடுதலையை உறுதி செய்யாது. சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வொரு கேள்வியும். இந்த பௌத்தம் வந்து நிலை பெற்று இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மத வெறி இருக்கு இல்லையா, இந்த மத வெறி ஒண்ணும் இல்லாமலே ஆயிருக்கும். உண்மையிலேயே பௌத்தம் வந்து இது பண்ணக்கூடிய நேரம் இருக்குது. அப்ப ஒரு விஷயங்கிறது வந்து வெறுமனே வந்து நாவல கதைகளா சொல்லிட்டு போறதுல மட்டுமே இல்ல, நிறைய இருக்கு. அதே மாதிரி அவர் சொன்னாரு, பவுன் வந்து 49 ரூபாய் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் வந்து 24 ரூபாய் தான். இனிமே தங்க விலை குறையாது போல, பவுனுக்கு 100 ரூபாய் ஆனாலும் ஆகிடும். அது அப்படி இந்த காலகட்டத்துக்கு பொருத்தி பாருங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, பவுன் வந்து 10,000 தாண்டாம போகாது, 1 கிராம் 10,000 ஆகத்தான் செய்யும். எவ்வளவு
அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்படியே ஒரு ஒரு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை வந்து ஒரு நாவலுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அதே சமயம் இந்த நாவலை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா சில தவறுகளும் இருக்கு. அதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னன்னா 36ஆம் பக்கத்துல வந்து ஒரு ஆண் குழந்தையும் 3 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்த போது அங்கம்மாவுக்கு 23 வயதுன்னு இருக்கு. அதே மாதிரி 41ஆம் பக்கத்துல 4 பொம்பளை பிள்ளைங்களை இங்க வச்சு கரை சேர்க்கிறது கஷ்டம்னு தோணுது அப்படின்னு அங்கம்மா சொல்றதா இருக்கு. அதே 107ஆம் பக்கத்துல ஜெகதாம்மாள் எத்தனை பொட்ட பிள்ளைன்னு கேட்கும்போது 2 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கவனிக்காம விட்ட ஒரு பிள்ளை தான். அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பிள்ளைவாள்னு சொல்றது பூராமே பிள்ளை வாழ்னே வந்திருக்கும். அது ஒரு எழுத்துப்பிழை தான் இருந்தா கூட அது வந்து ஒரு ஒரு உறுத்தலா இருக்கு. பிள்ளை வாழ்ங்கிறது வேற, பிள்ளை வாழ்ங்கிறது வேற இல்லையா? அது மாதிரி அதே மாதிரி 1000 வைசியர்கள் அப்படிங்கிறதான் கரெக்ட். ஆனா சில அந்த இது வந்து ஆரிய வைசியர்கள்னு வந்திருக்கு. அது ஒரு சின்ன ஒரு நெருடலா இருந்துச்சு. அதே மாதிரி நாணயத்தை குறிக்கக்கூடிய அணா அப்படிங்கிறது வந்து அணான்னு வந்திருக்கு. 8 அணா 10 அணா அப்படிங்கிற அந்த 3 சொல்லினா தான் வரும். அணான்னு சொல்லி சில இடங்கள் இருக்கு. நிறைய பிழைகள் இருந்தா கூட அது கதையோட்டத்துல போகும்போது அது நம்மளை நகர்த்திட்டு போயிருது. இவரே வந்து சொல்ற மாதிரி பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு பள்ளியோட போ, பேய் கண்ணு பிசாசு கண்ணு பேயோட போ, பிச்சை கண்ணு திருச்ச கண்ணு தீயோட போ அப்படின்னு நானும் இவருக்கு ஆரத்தி எடுத்து சுத்தி போட்டு வாழ்த்தி விடையின்னு